ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 2ஆம் நாள் ஜூன் 16 திங்கட்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அப்போ ஈவினிங் முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்று அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் வழிபாடு ஈவினிங்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சஷ்டியும் இருக்கு, அவிட்ட நட்சத்திரம் வந்துடுது. அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிரை சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்புங்க. மேஷம். மேச ராசிக்கு இன்று தலைமை பதவி தேடி வரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஹெட் போஸ்டிங், தலைமை பதவி தேடி வரும். சரிங்களா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டாக வருவீங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறை வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வாகன யோகம் இன்று உண்டு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம். ரிஷப ராசிக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிரான்ஸ்போர்ட் தொழில்னா ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிகள் காரு இதில் வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள், தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வெற்றிகள் தாங்க இன்னைக்கு அதிகம் உங்களுக்கு. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம். மிதுன ராசிக்கு பேச்சின் மூலமாக வருமானம். ஓகேங்களா? திருமணம் தொடர்பான விஷயத்துல பேசுவீங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கீங்க, இல்ல காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கீங்க அப்படின்னா உங்க மேல மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம். கடகராசிக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையும் ரொம்ப கவனமா பாருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம். சிம்ம ராசிக்கு நண்பர்களுக்காக ஒரு செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, இன்னைக்கு இதை மாதிரி வீட்டில் ஒரு பைக் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு செலவு ஒன்று இருக்கு. இன்று பயணம் இருக்கின்றது. கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் பண்ணுங்க, முதலீடுகள் பண்ணுவீங்க. இருந்தாலுமே வர சூழல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி. கன்னி ராசிக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒரு கடனும் இருக்கின்றது. எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கின்றது. சாப்ட்வேர் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக நன்று. துலாம். துலாம் ராசிக்கு தொழில் தொடர்பான உயர்வுகள் இருக்கு. மனமகிழக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. நீங்க ஒரு லாயரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் ஏற்றங்கள், அதிகப்படியான வழக்குகள் உங்களை தேடி வரும் வாதாடுவதற்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு வேலைகளில் புத்தி சாதுரியம் வெளிப்படுங்க. சரிங்களா? நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்க்குற இடத்துல புத்தி சாதுரியமா எல்லா வேலையிலும் பார்த்துருவீங்க. அதன் மூலமாக பாராட்டுகள் உண்டு, பரிசுகளும் உண்டு. கலைத்துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக நன்று. தனுசு. தனுசு ராசிக்கு ஒப்பந்தம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி போடுறீங்க. ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போடுவோம். அந்த ஒப்பந்தம் போடுறப்போ ரொம்ப கவனமாக பார்த்து போடுங்க. சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத வெற்றிகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு உண்டுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம். மகர ராசிக்கு நண்பரால் வருமானம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஹோட்டல்கள் வச்சிருக்கவங்களுக்கு, ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சிருக்கவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்பம். கும்பராசிக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரியல் எஸ்டேட் தொழில பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் மனம் சுறுசுறுப்பு, வேலைகள் அவ்வளவு அழகாவும் நேர்த்தியாகவும் இன்னைக்கு பார்ப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம். மீன ராசிக்கு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி தொழில முதலீடு பண்ணாலும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. மனமகிழக்கூடிய செலவுகள் இருக்குங்க இன்னைக்கு. அதாவது ஃபேமிலியோட ஒரு விருந்துக்கு போறது, ஃபேமிலியோட ஹோட்டலில் போய் விருந்து சாப்பிட்றது, ஃபேமிலியோட ஒரு தியேட்டருக்கு போறது, அதே மாதிரி ஒரு பயணங்களும் இன்று உண்டு. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக நன்று. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.